சைஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணு, இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாளைக்கே போய் மாத்திக்கலாம். அச்சச்சோ, என்ன இப்போ எப்படி போட்டு பாக்குறது? கையில மருதாணி பூசிருக்கேனே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நானே போட்டு விடுறேன். ஐயோ வேணாங்க. ஏன்? என்னங்க அவசரம்? மருதாணி கொஞ்சம் காயட்டும், நான் வேணா காலையில போட்டு பாத்துக்கிறேனே. அதத்தான் ஏன் கேக்குறேன். இல்ல, நீங்க எதுக்கு என் காலெல்லாம் தொட்டு அதை போட்டு விடணும்? ஏன் போட்டு விட்டா என்ன? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். சும்மா காமெடி பண்ணாத கண்மணி. உன் கால்ல முள்ளு குத்துனா நான் எடுத்து விடுறேன், உன் கால்ல வீக்கம் இருந்துச்சுன்னா நான் உத்தரம் கொடுக்குறேன். ஆனா அந்த காலுக்கு நான் கொலுசு மட்டும் மாட்டி விட கூடாதா? என்ன லாஜிக் இது? அதுவும் இதுவும் ஒண்ணாங்க. என்னால முடியாதப்போ நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உன் கையில மருதாணி வச்சுக்கிட்டு போட முடியாதுன்னு சொல்றியே. என் கை இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு, அதனால தான் நான் போட்டு விடுறேன்னு சொன்னேன். இதுல என்ன உனக்கு கஷ்டம் வேண்டி இருக்கு? உங்களை பேசி ஜெயிக்க முடியாது. காலத்துக்கு மேல வச்சு. ஐயோ ஏங்க, இங்க என்னங்க பண்றீங்க? கொலுசு போட்டு விட வேண்டாமா? அதுக்கு எங்க உங்க மடியில ஏன் காலை தூக்கி வைக்கிறீங்க? பேண்ட் அழுக்காயிட போகுது, விடு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உன் காலு எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும். காட்டு. என்னங்க? என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? என்னாச்சுங்க? இப்படி சத்தமே இல்லாம திடீர்னு பக்கத்துல வந்தா நிப்ப, எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? குரல் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ற? ஏற்கனவே இதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சாரிங்க, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன். ஓகே, இந்தாங்க. இந்த கொலுசு எதுக்குன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இனிமே நான் மறந்துட்டு சத்தமே இல்லாம ரூமுக்கு வந்தாலும் இந்த கொலுசு சத்தம் உங்களுக்கு நான் வர்றத காட்டி கொடுத்துரும். கண்மணி வருவாள் பின்னே, கொலுசோசை வரும் முன்னே. இதுதானே உங்க ஐடியா?